செந்தில் ராஜா மகதி என்ற அமைப்புடைய தலைவர். மகதி என்ற திட்டத்தை, மக்கள் கண்காணிப்பு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடியவர். மகதி என்று சொல்லக்கூடிய செயலியை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர். தங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகளை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கும் ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், அந்த கம்ப்ளைண்ட் போய் அவங்களுக்கு ரீச் ஆயிடும். மகதி செயலியை பயன்படுத்திட்ட பொழுது பொதுமக்களுடைய அடையாளம் தெரியாது, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ தெரியாது. அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. எனவே அடையாளம் தெரியாமலே தங்களுடைய குறைபாடுகளை தீர்த்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த செயலியை உருவாக்கி இருக்கின்றார். கட்டணம் செலுத்தாமல் இது போன்ற சேவைகளுக்கான செயலியை பயன்படுத்த முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது முழுமையாக பொதுமக்கள் நலன் கருதி கட்டணம் இல்லாமல் இலவசமாக மக்களுக்கு இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய முற்போக்கு பேரவை மற்றும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, அகில இந்திய செயலாளர், இந்திய மாதர் தேசிய சம்மேளனம். செந்தில் ராஜா மகதி என்ற அமைப்புடைய தலைவர். மகதி என்ற திட்டத்தை, மக்கள் கண்காணிப்பு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடியவர். மகதி என்று சொல்லக்கூடிய செயலியை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர். இன்றைக்கு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்த மிக முக்கியமான காரணம், செந்தில் ராஜா அவர்கள் தன்னுடைய சொந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்கிற பொழுது மின்சாரம், குடிநீர், கழிவு நீர் அகற்றுதல், அதே போல பல்வேறு பிரச்சனைகள், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், சாலை போக்குவரத்து, இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இதில் குறைபாடுகள் இருந்தால் மக்கள் பொதுமக்கள் ஒவ்வொரு அலுவலகமாக சென்று மனுக்களை கொடுக்க வேண்டும். அதற்காக தேவையில்லாமல் அலைய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் பல நாட்கள் அவங்க லீவ் போடுற மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வகையில் எந்த விதமான செலவும் இல்லாமல் தங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகளை, அடிப்படை பிரச்சனை, அடிப்படை தேவைகள் ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகளை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதுபோல மாநில அரசு, ஒன்றிய அரசு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கும் ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், அந்த கம்ப்ளைண்ட் போயிட்டு அவங்களுக்கு ரீச் ஆகிடும். அப்போ உடனடியாக தொடர்புடைய அந்த அதிகாரிகள் அல்லது கவுன்சிலர் போன்றோர் அந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக தீர்க்க முடியும். அவ்வாறு தீர்த்தால் அவர்களுக்கும் மக்களுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்கள் மகதி செயலியை பயன்படுத்தின்ற பொழுது பொதுமக்களுடைய அடையாளம் தெரியாது, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ தெரியாது. அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. எனவே சில நேரங்களில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்னு வைத்துக்கொண்டு சில அரசியல்வாதிகள் மிரட்டுகின்ற போக்கெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இங்கே எழாது. அப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரியாது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுடைய அடையாளம் தெரியாது. அடையாளம் தெரியாமலே தங்களுடைய குறைபாடுகளை தீர்த்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த செயலியை உருவாக்கி இருக்கின்றார். நீங்கள் பல்வேறு செயலிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான செயலிகள் இருக்குது. ஆனால் அந்த செயலிகளை பயன்படுத்துவதற்கு நாம் கட்டணம் செலுத்த வேண்டும். கட்டணம் செலுத்தாமல் இது போன்ற சேவைகளுக்கான செயலியை பயன்படுத்த முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது முழுமையாக பொதுமக்கள் நலன் கருதி கட்டணம் ஏதுமின்றியே, கட்டணம் இல்லாமல் இலவசமாக மக்களுக்கு இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இந்த செயலி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும். அதேபோல தமிழ்நாடு அரசும் இந்த செயலியை ஊக்கப்படுத்த வேண்டும், இதை பிரபலப்படுத்த வேண்டும். இதற்கு உரிய விளம்பரத்தை அரசே செய்ய வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சிகளும் இப்படிப்பட்ட செயலி இருக்கிறதை தங்களுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அவர் எங்களுடைய அமைப்போடு சேர்ந்து அனைத்து இந்திய முற்போக்கு பேரோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆர்வலர். எனவே அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய முற்போக்கு பேரவையின் சார்பாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த செயலி மகதி என்று செயல்படக்கூடிய இந்த செயலி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி செந்தில் ராஜா அவர்களும் டாக்டர் சாந்தி அவர்களும் விளக்குவார்கள்.
எனவே இந்த செயலியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இந்த செயலியை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த செயலி இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் இந்த செயலியுடைய அறிமுகம் என்பது, இந்த செயலியுடைய வரவு என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இந்த செயலி எதிர்காலத்தில் முழுமையான பயனை தரக்கூடியதாக அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போ டெஸ்ட்டில் இருக்குது, 20ஆம் தேதியிலேருந்து ப்ளே ஸ்டோரில் அது அவைலபிளாக இருக்கும். இப்பொழுது செந்தில் ராஜா அவர்கள் அவருடைய செயல்பாட்டை விளக்குவார். ஸோ சார் நிறைய சொன்ன மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஸ், நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது. கம்ப்ளைண்ட் ஆப்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த மகதி ஆப் வந்துட்டு எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்குது, மக்களுக்கு உண்மையிலேயே இது பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் பார்ப்போம். இந்த ஆப்போட செயலி வந்துட்டு எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குயிக் அண்ட் ஷார்ட் ஓவர்வியூவில் நான் சொல்கிறேன். பெயர் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் கண்காணிப்பு திட்டம், அதோடைய முதல் எழுத்துக்கள் தான் மகதி அப்படின்னு வச்சுருக்காங்க. எஸ், ஆப்புங்கிறது வந்துட்டு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா படிக்காத மக்களும் எளிதில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை, போக்குவரத்து, ஓகேங்களா. ஸோ அந்த ஐகான்ஸில் வந்துட்டு இப்போது செஞ்சுட்டாங்கன்னா செய்யலை அப்படின்னா ரெட்டு, செஞ்சுட்டாங்கன்னா க்ரீனு, செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஆரஞ்சு. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் கலர் கோடிங், ஸ்மைலிஸ் கலர் கோடிங்கில் வந்துட்டு தே கேன் ஈஸிலி கிவ் த ஃபீட்பேக். ஸோ இப்போ இதுதான் சொல்லியிருக்கோம். அவங்க அவங்களோட குறைகளில் வந்துட்டு இப்போ சாலைக்கு நேராக வந்துட்டு ரெட் பட்டன் அழுத்தினாங்க அப்படின்னா நான் ஆப்போட டெமோ வந்து நான் காட்டுறேன், ஷோ தட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ குப்பை எடுக்கல அப்படின்னா குப்பைக்கு நேராக ரெட் பட்டன் அழுத்தி அதில் மைக் பட்டன், நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி மைக் பட்டன் இருக்கும், மைக் பட்டன் அழுத்தி ஐயா இந்த மாதிரி விஜயநகரம் 3வது மெயின் ரோட்டில் குப்பை எடுக்கல அப்படின்னு நம்ம ரொம்ப எளிதில் வந்துட்டு உள்ளே பதிவு பண்ணலாம். ஸோ அதில் என்ன சொல்கிறோன்னா, படிக்காத மக்களும் எளிதில் வந்துட்டு பண்ணலாம். அவங்களோட அடையாளத்தை வந்துட்டு வெளிப்படுத்தாமல் அந்த ஆப்பில் வந்துட்டு லாகின் பண்ண முடியும். அந்த ஆப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு கணினி குறியீடு இந்த ஸோ ஒரு மகதி கையேடுன்னு சொல்லி ஒரு கையேடு கொடுத்துருவோம். இதில் வந்துட்டு ஒரு கணினி குறியீடு இருக்கும். இந்த குறியீட்டு மூலயமா தான் அவங்க வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு குடும்ப அட்டைக்கு ஒன்றுன்னு கொடுத்துருவோம். மொபைல் இருக்கவங்க இந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி மொபைலில் பண்ணலாம். மொபைல் வசதி இல்லாதவங்க ரேஷன் கடையில் இருக்கிற ஒரு கியாஸ் செட்டப் மூலிமா அவங்க போய் இந்த கார்டை காமிச்சு அவங்க தங்களோட கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க பதிவு பண்ணுறது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸிஸ்டிங் கம்ப்ளைண்ட் ஸ்கீம் எல்லாமே வந்துட்டு டேரெக்டாக வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் போகும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு அரசியல் தலைவர், வார்டு கவுன்சிலர்லேருந்து சிஎம் வரைக்கும் டேரெக்டாக வந்துட்டு போகிற மாதிரி நாங்கள் வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மொமெண்ட் ஒரு குப்பாடுக்கிற ஒருத்தர் அழுத்தர் ரெட் பட்டன் ஆனது இம்மீடியட்டாக வார்டு கவுன்சிலரில் 100 பேர்னா 101 போகும், லைக் எம்பினா லட்சத்தில் 1 போகும், அண்ட் சிஎம்னா கோடியில் 1 போகும். ஸோ தட்ஸ் வாட் ஹைரார்கி லெவலில் வந்துட்டு த மொமெண்ட் press the red button, it will immediately reflect to the till that CM dashboard. ஸோ அதான் நாங்கள் சாமானியன் குரல் சட்டசபை வரை ஏறும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமில் கிளைம் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஒரு கம்ப்ளைண்ட்டோட தரவு வந்துட்டு 10% போகும்போது வார்டு கவுன்சிலருக்கு நோட்டிஃபிகேஷன், ஒரு முதல் கம்ப்ளைண்ட்டுக்கே வார்டு கவுன்சிலருக்கு போயிடும். நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டாக போகிறது 10% ஏறும்போது வார்டு கவுன்சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் 30% போகும்போது போர்டு மெம்பர், லைக் போர்டு பிரசிடென்ட், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் ஆக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து தீர்க்கப்படாமல் இருக்கு. வார்டு கவுன்சிலருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஒரு கம்ப்ளைண்ட், 2 கம்ப்ளைண்ட், 3 கம்ப்ளைண்ட்டு, அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ரெட்டில் இருக்கும், அது அப்படியே இருக்குது, தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா, ஒரு 30% மேலே போச்சுன்னா போர்டு தலைவருக்கு போகும். அதுவும் அவரும் தீர்க்கலை, இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது, 50% வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த எம்எல்ஏக்கு போகும். அந்த மாதிரி 70% வந்து எம்பி லெவலில் போயிடும். ஸோ அவங்க வேலைப்படு காரணமாக வந்து கவனிக்க தவறி, ஏன்னா எல்லாருமே அதை செய்யணும்னு நாங்கள் சொல்ல வரல, வேலைப்படு காரணமாக கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க கவனத்தை ஈர்க்க முடியல, ஆட்டோமேட்டிக் எஸ்கலேஷன். மக்கள் நிறைய எனக்கு இது கட்டாயம் தீர்த்து வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு மக்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது 70% போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்பி வரைக்கும் போகும். 80% ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு சிஎம் டேஷ்போர்டில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி சிஎம் டேஷ்போர்டில் வந்துட்டு எஸ்எம்எஸ் அலர்ட்டாக வந்துட்டு எஸ்கலேஷன் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த தொகுதி மக்கள் 80% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது உடனே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பி, எம்எல்ஏ, போர்டு தலைவர், நகராட்சி தலைவர் அண்ட் வார்டு மெம்பர் வரைக்கும் எஸ்கலேஷன் எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கல, ஒரு குப்பை எடுக்கல,
அது அந்த ஏரியா மக்கள் எல்லாம் சொல்கிறது யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க கேட்க முடியும் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 80% வந்துருச்சு. சிஎம் செல்லேருந்து எஸ்லேஷன் வந்ததுன்னா ஹீ சப்போஸ் டு கிளீன் த கார்பேஜ். அவர் அதை எடுத்து அவரும் நிர்பந்திக்கப்படுகிறார். அப்படி அவர் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு மக்கள் கண்காணிப்பு திட்டம் குறைத்திருக்க முடியாத தீர்க்கப்பட்டது. எங்களை ஊக்குவிக்கும் விதமாக பச்சை நீரை பத்தானே அமுத்தவும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த கிரீன் பட்டன் கொடுக்கறது மக்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்னதை வந்துட்டு அரசு தலைவர் கேட்டுட்டார் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு ஜனநாயக உரிமையாக பார்க்குறோம். ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் பட்டன் கொடுக்குறது நான் அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், அடுத்த தடவை நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குட் பாண்டிங் பிட்வீன் பொலிட்டிஷியன் அண்ட் பீப்புள். அதுதான் அந்த திட்டத்தோட உள்நோக்கமும் கூட. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து அந்த குப்பை எடுத்துட்டாங்க இல்லை கழிவுநீர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் க்ரீன் பட்டனை அழுத்துவாங்க. தட் இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். எஸ். ஸோ அதே மாதிரி அவரும் வந்துட்டு அந்த ப்ரூஃபை வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி போர்ட்டலில் செட் பண்ணியிருக்கோம். அந்த குப்பை எடுத்ததுக்கான ஆதாரங்களை வந்துட்டு உள்ளே செலுத்துகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இது ஒர்க் ஆகுது, பட்டன் அழுத்தோடனே நடக்குமா, ஒரு இப்போ இந்த கிராம சபை நகரசபை கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஃபீட்பேக் சைக்கிளை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுறோம். 3 மாதத்துக்குள்ள எத்தனை தடவைலாம் கொடுத்துக்கலாம். ஆனால் 3 மாதம் முடியும் போது அந்த சர்வீஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னா குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்குள் அந்த வார்டு கவுன்சிலர் அந்த ஒரு 9 பேசிக் நீட்ஸ் 9 கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துன்னா கட்டாயமாக அவர் வந்துட்டு உங்களை ஒரு குடும்பத்தை வந்துட்டு கண்டிப்பாக நேரில் சந்தித்து அதுக்கான தீர்வை சொல்லியிருப்பார். நான் தீர்வு எடுத்துட்டேன்னு சொல்லுவார், இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அந்த 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 அவங்க மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வார்டு கவுன்சிலர் பேரூராட்சி தலைவர் கூடவும் தலைவர்கள் வந்துட்டு எம்எல்ஏ கூடவும் நடத்தின கூட்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ண வீடியோ ஆதாரங்களை வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு உள்ளே போட்டிருப்பாங்க. நம்ம நிறைய சட்டமன்றத்தோட வீடியோலாம் வருது, ஆனால் ஃபுல்லாக யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் என்னோட தொகுதி என்னோட தெரு பிரச்சனையை நான் கேட்ட பர்டிகுலர் பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை வந்துட்டு மக்கள் இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதான் சொன்ன சான்று அடிப்படையான தீர்வு வீடு வீடாக சென்று ஆதாரங்கள் வந்துட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்துட்டு இந்த புக்லெட்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த புக்லெட்டில் வந்துட்டு இந்த ஆப்பில் இருக்கிற மாதிரியே 9 நீட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஆப்போட அப்படியே டிசைன் வந்துட்டு கொடுத்துருக்கோம். மக்கள் ஆன்லைன்லேயும் கொடுத்துக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாக்கில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு 4G நடக்கும் அப்படிம்பாங்க. இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரட்டாக பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த புக்கை வந்துட்டு மக்கள் கையில் இருக்க புக்கை யாரும் மாற்ற முடியாது. இந்த மகதி கையேடு அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த கையேட்டில் இருக்கிற அவங்க வந்து குறித்து வச்சுக்கலாம். இந்த குப்பை எடுக்கல, இது ரெட் அப்படின்னா அன்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அவங்க குறித்து வச்சுக்கலாம். செஞ்சுட்டாங்கன்னா க்ரீன் குறித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த காலாண்டு முடியும் போது அவங்க என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இருக்காங்க, இன்னும் நான் தேர்ந்தெடுத்த தலைவர் எனது சமுதாய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றினாரா இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு அவங்க குறித்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வரப்போகிற தேர்தல் காலங்களில் அவங்க வந்துட்டு சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கம்ப்ளைண்ட் சிஸ்டம், இந்த கம்ப்ளைண்ட் சிஸ்டம் ஆப்புங்கிறது மொபைல் ஆப் அப்படின்றனால ஆன் த ஃப்ளைல வந்துட்டு மினிமம் 1 minute நான் கேரண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி ரியல் டைமில் வந்துட்டு 15 secondsலேருந்து 30 secondsக்குள்ளே வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு லைவ் போட்டு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ வார்ட் கவுன்சில் இது மெயினாக வந்துட்டு இது ஒன்லி பெனிஃபிட் ஃபார் பீப்புள். இது பொதுமக்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு நன்மையானதா? இது என்ன பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. இது ரியலி குட் ஃபார் பீப்புள் மக்களுக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிட்டா? இல்லை, இது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு நவடேஸ் அவங்க வந்துட்டு அவங்க அடிமட்டத்தோட ஒரு வார்ட் கவுன்சிலர்லேருந்து அடுத்தடுத்த லெவல் சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பணி செஞ்சாலும் அது மக்கள்கிட்ட வந்துட்டு சென்றடைய மாட்டேங்குது. இதை நீங்களும் ஊடகவியலாளர் நீங்களும் மறுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சமீபத்தில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூரில் வந்துட்டு உடுவந்துறை கிராமத்தை சேர்ந்த சண்முகம் அவர் தோற்கடிக்கப்பட்டார். வாழ்ந்த காமராஜரையுமே வந்துட்டு தோற்கடிச்சிருக்காங்க. மக்கள் வந்துட்டு ஒரு குழம்பிய மனநிலையிலே இருக்காங்க. எலெக்ஷனில் தேர்தல் சந்திக்கும் போது வேட்பாளர் யாருன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலும் கட்சி சின்னங்கள் சார்ந்தே வந்துட்டு வாக்களிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸாக கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க, ஜாதி பத்து. ஸோ இவங்க எல்லாருமே தாண்டி நடுநிலை வாக்காளர்களுக்கு யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு தெரியல. அன்றைக்கி இருக்கிற கிரைசிஸை பார்த்து அவங்க வாக்களிக்கிறாங்க. பட் இது எல்லாமே தாண்டி பொலிட்டிஷியன் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு தெரியறதில்லை, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மக்களையும் அரசியல் தலைவர்களையும் கனெக்ட் பண்ணி, இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லை, அந்த குறையை நிறைவேற்றிட்டு அவங்க கொடுக்குற பச்சை பட்டன் அப்படிங்கிறது அவங்களுக்கான ரெகக்னேஷன். அடுத்த தடவை நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த 5 ஆண்டில் வந்துட்டு என்னோட பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ரோடு கேட்டால் உடனே பண்ணிட முடியாது. ஆனால் அந்த ரோட்டுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன்,
இந்த மனு நாங்கள் கொடுத்துருக்கேன், இந்த ஆதாரத்தை அந்த வீடியோ பாருங்க, நாங்கள் பேசின மீட்டிங் பாருங்க, ரோடு ப்ரொபோசல் போயிருக்கு. ஸோ 1 வருஷம் 2 வருஷத்துல வந்துட்டு அவங்க அந்த ப்ரொபோசல் போட்டிருக்கா, 2 வருஷம் கழிச்சு வந்துடும். ஏன்னா எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸாக நீங்கள் உடனே கேட்பீங்க, அழுத்தின உடனே நான் நடந்துருமா அப்படின்னு. அதுக்கான ஸ்டெப் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் வச்சிருக்கோம். ரெட் கலர் வந்துட்டு செய்யலை அப்படின்னா ஆரஞ்சு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, க்ரீன் வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா. ஓகே, ஐ ஷோ த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ பேசிக்காக இட் வில் கனெக்ட் த பீப்புள். அதுதான் அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வார்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், ஐடி விங் வச்சு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு they are trying to connect with the people. ஸோ அந்த விஷயம் அவங்க எக்ஸிஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதை கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ஆத்தென்டிகேட்டட் ஸ்டேட்மெண்ட். இப்போ அரசியல் தலைவர்கள், கீழ்மட்ட அரசியல் தலைவர், வார்டு கவுன்சிலர்லேருந்து அடுத்தடுத்த தலைவர்கள் வந்துட்டு எனக்கான மக்கள் செல்வாக்கு இருக்குது, நான் மக்களுக்காக உழைச்சிருக்கேன், மக்கள் எனக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்சி தலைவர்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பீப்புளை வந்துட்டு பிக் பண்ண முடியும். யாருக்கு அதிகமாக க்ரீன் வாங்கியிருக்காங்க அவங்க கூப்பிடுங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அடுத்த சீட் கொடுக்கணும். யாருக்கு சீட்டு மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப எளிய முறையில் பண்ணிக்க முடியும். கட்சி இன்னர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சி தலைவர் கீழே இருக்கவங்க அடுத்தடுத்து தங்களை வந்துட்டு தங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்திக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஊன்றுகோலாக அமையும். ஸோ அப்போ ஒரு நல்ல பண்ணவர் வந்துட்டு வார்டு கவுன்சிலர்லேருந்து அடுத்த லெவல் இப்போ பேரூராட்சி தலைவர் இருக்குது, பேரூராட்சி தலைவர் வந்துட்டு எம்எல்ஏக்கு வந்துட்டு போகிற மாதிரி we have provision. ஸோ இது கட்சி தலைவர்களுக்கும் சரி கட்சி தலைமைக்கும் சரி they are having that very good point of the scheme. மக்கள் மனதை வந்துட்டு துல்லியமாக எளிய முறையில் கணிப்பதற்கு, அதாவது சொன்னாங்க ஒரு கட்சி தலைவரோட மொத்த விரலும் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு மேப்பில் எந்த கலரிங் கோட், கலர் கோடு 234 தொகுதியும் வந்துட்டு அது ஆப் ஸ்க்ரீனில் இருக்குது. கலர் கோடிங்லாம் சொல்லிடலாம். ரெட் இருந்துச்சுன்னா இந்த தொகுதியில் வந்து மக்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவருக்கு தேவையான ஒன்றா இப்போ நாங்கள் பார்க்குறோம். இது மகதி வந்துட்டு புதிய நல்ல அரசியல் தலைவர்களை வந்துட்டு உருவாக்குதுன்னு சொல்லலை, அரசியல் தலைவர்கள் இருக்கிற நல்ல ஒரு ஆளுமை பண்பு, நல்ல தன்மையை வந்துட்டு எடுத்துக் கொடுப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். மக்களுக்கும் வந்துட்டு என்னுடைய குறை கேட்கப்படுகிறது, நான் பார்ட் ஆஃப் தட் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்துட்டு அதை பிளான் பண்ணுவோம். சாதாரணமாக நம்ம வீட்டு வாசல்லே குப்பை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை எங்கே சொல்கிறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது போய் கொடுக்கறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அந்த ஆஃபீஸில் அந்த டைமில் போய் கொடுக்குறது, வெயிட் பண்ணுறது, அது நமக்கு ஒரு நாளே போகும். அது சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற ஃபாலோ அப்புக்கும் நமக்கு நிறையா பொதுமக்களாக நிறைய லீவ் போடுற மாதிரி அதுவே ஒரு டென்ஷனான ஒரு விஷயமா இருக்கும். இங்கே போனால் அங்கே போங்க வாங்க, அந்த ஆஃபீஸும்பாங்க, ஆஃபீஸ்க்குள்ளாரே மேலே மாடி 2வது மாடி என்று ப்ராக்டிக்கலாக நமக்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு இது கனெக்ட் பண்ணும் பொழுது எளிதாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களுக்கு செயலி மூலமாக பண்ணலாம், இல்லை ரேஷன் கார்டு மூலமாக பண்ணலாம், படிக்காதவங்களும் பண்ணலாம். அது பிக்டோரியலாக இருக்கிறதுனால அது அப்படியே ஈஸியாக தொட்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கிறதுனால இது எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப் வந்துட்டு கொஞ்சம் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் ஃபோக்கஸ் யூ கேன் ஃபோக்கஸ் இட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடித நீர், ரோடு, மின்சாரம், சாக்கடை, குப்பை, மருத்துவமனை, பள்ளிக்கூடம், பொதுக்கழிப்பிடம், இதில் பேசிக் நீட்ஸ் இல்லாமல் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மற்றவை அப்படிங்கிறத வந்து குறிச்சிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் பட்டன் இருக்குது, மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ரிசைஸாக வந்துட்டு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சொன்ன க்ரீன் வந்துட்டு செஞ்சுட்டாங்கன்னா, இது ஆரஞ்சு வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ரெட் வந்துட்டு செய்யலை அப்படின்னா, ஸோ வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லைவ் டெமோன்றது திஸ் இஸ் வாட் ஆப் இட் இஸ். ஓகே, இந்த டேப்பில் வந்துட்டு இது கேஸ் செட்டப்பாக இருக்கும், மொபைல்லேயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு குப்பை வந்துட்டு அவங்க குப்பை கிளியராக ரெட் வந்துட்டு ஒரு சிட்டிசன் குப்பை எடுக்கல அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா விஜயநகரம் 3வது மெயின் ரோட்டில் குப்பை எடுக்கலையா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஒரு வெளியில் ஒரு சிட்டிசன் வராரு, குப்பை எடுக்கல, அவர் பார்க்குறாரு, ஆப் ஓப்பன் பண்ணி வித்தின் 15 செகண்ட், அதனால் 1 நிமிஷம் சொல்கிறோம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, வித்தின் அ மினிட் அவர் சொல்லிடலாம் இந்த வார்ட்லேருந்து வந்ததுன்னு தெரியும், எந்த கார்ட்லேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸோ அதை தான் நாங்கள் இந்த புக்லெட் மூலிமா நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம். நான் சொல்லும்போது அப்போ லைட் ஆஃப் ஆகிருந்தது. இந்த ஆப்பில் இந்த புக்லெட் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்லெட்டும் வந்துட்டு மக்கள் கையில் கொடுத்துட்றோம். இதுதான் உங்களுக்கான ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறோம். இந்த ஆப் வேணால் அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம், பட் ஆனால் இந்த புக்லெட்டை மாற்ற முடியுமா? ஸோ இந்த புக்லெட்டை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களோட பேசிக் நீட்ஸில் எப்படி சர்வீஸ் இருந்தது அப்படின்னா தே கேன் மார்க்கெட். சரிங்களா? ஸோ ஐ திங்க் ஆப்போட விளக்கத்தை நான் வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டேன். மேம் தேங்க்யூ. ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீயாக இது வந்து 20ஆம் தேதியிலேருந்து கிடைக்கும். அதுக்கு தான் வந்து தேர்தல் அறிக்கையிலலாம் இது பண்ணி அதை இன்வால்வ் பண்ண சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய வேலை. இவர் 6 மாதம் லீவ் போட்டு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இப்போ இது ரெடியாக ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அவ்வளோதான். இதை மாதிரி இது மாதிரி பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி அரசாங்கம் கூட பண்ணலாம், பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் பிரச்சனை.
மக்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கேன், நான் ஒன்று பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய எதிர்க்கட்சியில் இருக்கவங்க இது எதுவுமே பண்ணலான்னு சொல்லும் பொழுது இல்லைங்க நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எதிர்க்கட்சி வந்து நான் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மக்களுக்கும் உடனே கிடைக்கும். இப்போ மெயினாக வந்து இது எல்லாருக்குமான நன்மை, விரைவாக பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், அது பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிறது ப்ரூஃபோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ மக்கள் வந்து ஒரு விரக்தி நிலையில் இருக்காங்க. அரசாங்கத்தில் போய் என்னத்தை சொல்கிறது, போனாலும் பொண்ணு கவனிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டே கேட்க மாட்டாங்க. இதுதான் நிறைய இதுவாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது. அதிகமான ஒரு தெருவில் அதிகமான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு தொகுதியில் அதிகமான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அது 80% மேலே போன சிஎம் வரைக்கும் போகும்பொழுது அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சிஎம்க்கு கூட தெரிஞ்ச அப்போ அவரே பண்ணலான்னா அதுக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருங்கிறது. ஆமாம், அது இது ப்ளே ஸ்டோரில் வந்ததுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சேர்க்குற மாதிரி சொல்லுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னாலே சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். மேயர் அது அவங்க அடுத்த கட்டமா ஒரு கட்டமா பிளே ஸ்டோர்ல 20ஆம் தேதி வந்ததுக்கு பிறகு பண்ணலாம். அப்படிலாம் கிடையாது. இப்ப வந்து இப்ப ரெட் கலரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாதகம். இப்ப வந்து குப்பை வந்து எடுக்கவே இல்லைன்னா அது ரெட் கலராகவே இருக்கும். அப்போ எல்லாருக்கும் தெரியும், அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது ரெட் கலராகவே இருக்குது, அந்த குப்பை எடுக்கப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ குப்பை எடுக்கிறது, கழிவுநீர் தொட்டி இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அன்றாட செய்கிற வேலை. இப்போ அவர் சொன்ன மாதிரி சாலை போடுறதுன்னா அது பட்ஜெட் வரணும். பட் இருந்தாலும் பட்ஜெட் ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கோம், இந்த தெருவில் சாலை போடணும், அதையாச்சும் அவங்க சொல்லணும், எதுவுமே சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம், நீண்ட கால விஷயங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம். அந்த 3 மாதத்துக்குள்ளே நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன், நான் போய் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன், அவங்க பதிவு பண்ணணும், எல்லாருக்குமே இது தெரிகிற மாதிரி இருக்கும். பெரும்பான்மையான மக்களோட இது வந்துட்டு ஓட்டு போட்டதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை இது வந்துட்டு கனெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஆணித்தனமான கருத்து.